Hi guys, welcome back to Learning the Basics in IT. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 ஜாப் வேகன்சி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ குரோ ஆகிற கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைன்லேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா IBMலேருந்து இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சி இன்டர்ன்ஷிப் தான் பார்க்க போகிறோம் 2 இன்னைக்கு. ஆல்ரெடி ஃபைன்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா FCGலேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை தமிழ்நாடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிடெக்கு சிஎஸ்சி ஐடி இசி ஃப்ரெஷர்ஸ் வந்து 2022 பாஸ் அவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த நாலேஜான எதில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் கேட்டிருக்காங்க. J2EE அடோப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜில் வந்து ரியாக்ட் தெரிஞ்சு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் SQL ஸ்கில்ஸ் தான் தெரிஞ்சு தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கு லேர்னிங் மைண்ட் செட்டில் வந்து அந்த எபிலிட்டியில் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மெயினாக கேட்டிருக்காங்க. ஆனால் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் ஆன் ஷிஃப்ட்டில் வந்து எந்த ஷிஃப்ட் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து இது அப்ளை பண்ணிக்க முடியும். இது எப்படி அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. அது அப்ளை நவுன் இருக்கும். அப்ளை நவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். அந்த மெயில் ஐடி கன்ஃபர்மேஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆகி முடிச்சக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் இப்படி ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்கள் லாஸ்ட் நேமு, உங்கள் ஃபஸ்ட் நேமு, உங்கள் டைட்டில் கொடுத்துருங்க. மிடில் நேம் கொடுத்துட்டு உங்கள் மெயில் ஐடினா மெயில் ஐடி கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸு, ஸ்டேட்டு, நார்மலாக ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்தக்கப்புறம் உங்கள் அட்ரஸு, ஸ்டேட் எல்லாம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சிட்டி, பின்கோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அந்த பேசிக் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டார்ட் டேட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட் அவைலபிலிட்டி ஸ்டார்ட் டேட் ஒர்க் அது என்னென்ன கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அண்ட் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. அந்த எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் கவரை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் ரெஸ்யூம் கவரை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் அப்ளை பண்ணிட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இங்கே லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க அந்த லாங்குவேஜ் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் சைனை வந்து உங்கள் பேப்பரில் வந்து சைன் மாதிரி சைன் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்கள் சைன் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுல் நேம் அப்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே சப்மிட்னு இருக்கும். உங்கள் சப்மிட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த இந்த இன்டர்ன்ஷிப் வந்து என்ன இன்டர்ன்ஷிப்னு பார்க்கலாம். ஐபிஎம்லேருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐபிஎம்லேருந்து ஆஃபர் பண்ணியிருக்க ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கர்நாடகா வந்து கொடுத்துருக்காங்க. இது பொசிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னா, இது வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான் அதில் வந்து கொடுத்துருக்குது. இது ரோலு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் இந்தியாவிலேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ரோக்ராம் வந்து டிசைன் டு கிவ் யூர் என்ட்ரி லெவல் ஆஃப் இஸ் சாஃப்ட்வேரில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கேண்டிடேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் 6 months ஆஃப் இன்டர்ன்ஷிப் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க அவங்க. We require students for chosen engineering schools and enabled our seniors டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வந்து ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் வித் சீனியர் லீட்ஸு, மென்டார்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் என்டர்பிரைசேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ட் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து தெரிஞ்சுக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் அண்ட் காக்னிட்டிவ் கம்ப்யூட்டிங்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சது அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ப்ரிஃபர்ட் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து கேட்டிருக்காங்க. வில்லிங்னஸ் டு டேக் ஏ சேலஞ்ச் கொடுத்தா அந்த சேலஞ்ச் வந்து முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கணும். நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன் வந்து முடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ளை ஜாப்புன்னு இருக்கும். இந்த அப்ளை நான் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ரெஸ்யூம் வந்து கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜாவா கேட்டிருந்தாங்க ஜாவா போட்டுக்குங்க. அது எல்லாமே என்னென்ன தெரியுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டு அப்லோட் பண்ணுங்கள் ரெஸ்யூமை. அதுக்கப்புறம் உங்கள் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ப்ரைமரி இமெயில், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு போய்ட்டு அதுக்கப்புறம் ப்ரிஃபர் லாங்குவேஜ் என்ன, ப்ரைமரி ஸ்கில் செட் என்ன கொடுத்துருங்க, அவங்க ப்ரைமரி கண்ட்ரி ரீஜன் எல்லாமே கொடுத்துட்டு
கண்டினியூ அண்ட் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஜாப் இன்டர்ன்ஷிப் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இன்டர்ன்ஷிப்புக்கும் அந்த ஜாபுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் கீழே வந்து கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.